வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி அப்படின்னா என்ன, அது வந்து யாருக்கு கிடைக்கும், எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை வந்து இது வந்து கொடுக்குறாங்க, அதே போல் இதோட கேல்குலேஷன் மெத்தட் என்ன அப்படின்றத பற்றி தான் இதை வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து நம்ம ஒரு போஸ்ட் ஒன்று போட்டோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து எதை பற்றி போடணும், உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஒருத்தர் தான் வந்து கமெண்ட் பண்ணாங்க, நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும். ஸோ அவர் சொன்னதுனால நம்ம இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும், இல்லை உங்களுக்கு வந்து இதை பற்றி எனக்கு தெரியாது இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், பென்ஷன் ரிலேட்டடான என்ன இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி வீடியோவில் உங்களுக்கு இந்த மாதிரி நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ ஓஆர்ஓபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன், ஒரே ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரே பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதில் வந்து ஒரே லென்த் ஆஃப் சர்வீஸும் வந்து அடங்கும். 24 வருஷம் சர்வீஸ் பண்ண ஹவுல்தாருக்கும் 17 வருஷம் சர்வீஸ் பண்ண ஹவுல்தாருக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. 17 வருஷத்தில் ஒரு 2 பேர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வராங்க, அவங்க 2 பேருமே ஹவுல்தாராக இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி 2023 ரிட்டையர் ஆகிட்டு வர பென்ஷன் இருக்கும். 1990 ரிட்டையர் ஆகிட்டு வந்த 17 வருஷம் ஹவுல்தாருக்கும் ஒரே பென்ஷன் வந்து கிடைக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓஆர்ஓபி வந்து கொண்டு வந்தது. ஸோ இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கும் ஒரு முறை வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷத்துக்கும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு முறை இது மினிமம் மேக்ஸிமம் ஆவரேஜ் வச்சு தான் இது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதோட பேஸ் இயர் இப்போ 2014 வந்து நம்மளுக்கு வந்து ஓஆர்பி 1 வந்து கிடச்சாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட பேஸ் இயர் வந்து 2013 வந்து நிர்ணயிச்சாங்க. ஸோ 2019 வந்து கிடைக்கும்போது 2018 பேஸ் இயரை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த ஜூலைலேருந்து நம்மளுக்கு ஓஆர்பி 3 வந்து கிடைக்கணும். இதோட பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2023. ஸோ 23 வந்து மினிமம் மேக்ஸிமம் அமௌண்ட் என்ன, ஸோ அதுக்கான கேல்குலேஷன் மெத்தடு என்ன வந்து நம்மளுக்கு பென்ஷன் வந்து ரிவைஸ்ட் ஆகும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோவோட லிங்க் வந்து மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இது கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் வந்து ஓஆர்ஓபி 3 வந்து ரிவைஸ்டு ஆகும், உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்ற சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் இருக்க அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு கம்மியாகவும் கிடைக்கலாம், இல்லை அதிகமாகவும் கிடைக்கலாம். நம்ம வந்து ஒரு தோராயமான கணக்கு வச்சு, ஏன்னா மினிமம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆகாது இருந்தாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 2024 ஜனவரியில் ரிட்டையர் ஆகிட்டு வந்த பென்ஷனரோட ஒரு ப்ரூஃபும் வந்து அதில் காட்டிருக்கோம் அந்த வீடியோவில். ஸோ அதை பார்த்து நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ பென்ஷன் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சர்வீஸ் பென்ஷனருக்குமே கிடைக்கும். சர்வீஸ் பென்ஷனாக்கா ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு வந்த எல்லா சர்வீஸ் பென்ஷனருக்குமே இது வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்குது. சர்வீஸ் பென்ஷன்லுமே பார்த்தீங்கன்னாக்கா 2014 அப்புறம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஃப்ரீ மெச்சூர் வந்தவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இன்றைக்கி டேட்லையுமே ஓஆர்ஓபியில் வந்து அவங்களே இன்க்ளூட் பண்ணலை. ஓஆர்ஓபி 3 அந்த சர்க்குலர் இஷ்யூ ஆகும்போது அதில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்த பிறகு தான் தெரியும். இன்னும் வந்து அதோட சர்க்குலர் வந்து அஃபிஷியலாக வந்து கிடைக்காதனால பிஎம்ஆர் பென்ஷனருக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேட்லையுமே வந்து சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் ஓஆர்ஓபி 1 சரி ஓஆர்ஓபி 2 சரி அவங்களுக்கு வந்து கிடைக்கல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனருக்கும் பொருந்தும், லிபரேஸ்டு ஃபேமிலி பென்ஷனருக்கு பொருந்தும், நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனருக்கு பொருந்தும், என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனருக்கு பொருந்தும். அதே போல் டிஃபெண்டட் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபியில் வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு கிடைக்காதுனாக்கா ரிசர்வேஸ்டு பென்ஷனரு. ஸோ ரிசர்வேஸ்டு பென்ஷனருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 9,000 வந்து பென்ஷனாக நிர்ணயிச்சு அதுக்கு வந்து டிஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஓஆர்ஓபியில் வந்து இன்க்ளூட் பண்ணல, அவங்களுக்கு வந்து அந்த 9,000 தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரிவைஸ்டு பென்ஷனர், ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து எந்த ரேங்கில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ, ஸோ 17 வருஷம் சிப்பாய் வந்து வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து ரிவைஸ்டு ஆகாது இருக்குது, பழைய பென்ஷனே வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு ஓஆர்ஓபி 1 சரி 2 சரி ரிவைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் மென்ஷன் பண்ணாது இருக்காங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஓஆர்ஓபி 3 வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அப்படியும் ரிவைஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்றைக்கி டேட்லையுமே ஓஆர்ஓபி 1 கிடைக்கல 2 கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கிரீவன்ஸ் போட்டு உங்களோட பென்ஷன் வந்து கேல்குலேஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்பார்ட்ஸ் பிவிஎல் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க எந்த டேட்லேருந்து எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து 2014 எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓஆர்ஓபி 2 வந்து ரிவைஸ்டு ஆகலை. ஏன்னா ஓஆர்ஓபி 2 ரிவைஸ்டு ஆனவங்களுக்கு இந்த மாதிரி 2019 எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிபிஓவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலை 2016 இருக்குனாக்கா உங்களுக்கு வந்து
7th பே கமிஷன் படி தான் ரிவைஸ்டாக இருக்குது, ஓஆர்பி படி ரிவைஸ்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி பென்ஷனர் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்பார்க்ஸ் பிபிஓவில் மென்ஷன் ஆகிட்டு வந்திருக்கோ, நீங்கள் உங்களோட கிரீவன்ஸ் போட்டு உங்களோட பென்ஷனுக்கு வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓஆர்பி 2 படி பென்ஷன் வந்து அதிகமாகும். நான் வந்து எனக்கு பென்ஷன் கம்மியாக கிடைக்குதா இல்லை சரியான கிடைக்குதா எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த ஓஆர்பி 2ஓட லிங்க்கை வந்து கீழே கொடுக்குற பிடிஎஃப் லிங்க்கை அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷனர் எல்லாம் டேபிள் நம்பர் 7ல் உங்களோட லென்த் ஆஃப் சர்வீஸ், உங்களோட ரேங்க்கு, உங்களோட குரூப் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபேமிலி பென்ஷனர்லாம் டேபிள் நம்பர் 27ல் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க, லிபரல் ஃபேமிலி பென்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட என்ன ரேங்க்கோ இல்லை எந்த பென்ஷன் வந்து எலிஜிபிலிட்டியாக நீங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட பென்ஷன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி யாருக்கெல்லாம் ரிவைஸ்ட் ஆகிருக்கோ, இப்போ 2023 டிசம்பரில் வந்து இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து மினிமம் இதை விட மேக்ஸிமம் வந்து ரேஞ்சில் வந்து அவங்க வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ மினிமம் மேக்ஸிமம் ஆவரேஜ் பண்ணுறதுனால ஸோ இவங்க வந்து மேக்ஸிமம் ரேஞ்சில் வந்து இருப்பாங்க 2023 டிசம்பரில் வந்தவங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ஆவரேஜில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரிவைஸ்டு பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணும்போது என்ன தொகை வரணுமோ அதோட அதிகமாகவே அவங்களுக்கு வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி 3ல் வந்து கிடைக்காது. ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்போ கிடைக்கும்னாக்கா 2029 ஓஆர்பி 4 வரும்போது இன்றைக்கி டேட்டில் 2023 லாஸ்ட்லலாம் யார் வந்தாங்களோ அவங்களெல்லாம் அந்த டைமில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதே கண்டிஷன் தான் 2019 வந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகாமல் 2019 இருந்தே கம்மியான பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கெல்லாம் ஓஆர்பி 3ல் வந்து ரிவைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கும் ஸ்டார்டிங் டைமில் 2024லேருந்து 2029 வரைக்கும் இடையில் யார் வராங்களோ ஸ்டார்டிங்கில் வரவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக கிடைக்கும். 2029 நெருக்கி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பென்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ இவங்களை எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறது தான் இந்த மினிமம் மேக்ஸிமம் ஆவரேஜ். ஸோ இதுபடி உங்களுக்கு இப்போ 2024 ஜூலையில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கணும். அது பற்றி தான் இப்போ வந்து ப்ரொபோசல் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி அதோட லெட்டரும் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், எந்த டைம்லேருந்து கொடுக்க போகிறாங்க, எப்படி வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட சர்க்குலர் இஷ்யூ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட சேனல் மூலிமா அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்கோம். அதை விட உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கலாம், அதிகமாக கிடைக்கலாம். ஆனால் அதிகமான வேரியேஷன் வந்து இருக்காது. மினிமம் குறைந்தபட்சம் போதுனாக்கா அதில் இருக்கிறதுல ஒரு 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வித்தியாசம் வரலாம். ஸோ அதோட அதிகமாக வந்து வித்தியாசம் வரதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஸோ அதை பார்த்து உங்களோட பென்ஷன் வந்து எவ்வளோ ரிவைஸ்ட் ஆகும், ஓஆர்பி 3 இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது உங்களுக்கு பென்ஷனில் வந்து எவ்வளோ தொகை அதிகமாகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருக்குனாக்கா நீங்கள் வந்து உங்களோட சந்தேகத்தை வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இல்லை இதை பற்றி எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்ட வீடியோவில் வந்து என்னோட ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ப்ராப்ளம் என்னவோ அதை வந்து சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோ வந்து என்ன போடணும், உங்களுக்கு ஏதாவது தோணுது இதை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை பற்றி தேடி பார்த்து உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன வந்து சரியான டீட்டெயிலோ அதை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.